ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04க்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன், குரு மேஷத்திலும், சனி, செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். சூரிய பகவான அதிபதியா கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் இவர்தான் அதிபதி. கிரகங்கள்லேயே ராஜாவா இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். இவருக்கு போட்டியும் கிடையாது, போட்டியாளரும் கிடையாது. இவருக்கு மிஞ்சின யாரும் இந்த உலகத்திலையும் கிடையாது. கண்ணுக்கு தெரிகின்ற கடவுள்களில் இவர் மிகவும் முக்கியமானவர். அப்படிப்பட்டவரோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்காரவங்க. பேரும் புகழும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விட ஏற்றுக்க மாட்டாங்க. கடுமையாக உழைக்க தெரியும் அப்படின்னாலும் இவங்க கடுமையாக உழைக்கிறவங்கள வச்சு வளர தெரிஞ்சவங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இவங்களோட மிகப்பெரிய ஆயுதம்னு சொன்னால் அது இவங்களோட கம்பீரமான தோற்றம் தான். எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசியின் மீது விழுகுது. குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. கேது பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், ராகு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்காங்க. குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 2, 4 மற்றும் 6ஆம் இடங்கள் மீது விழுகுது. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல அமைய போகுது அப்படின்னு பார்ப்போம். கேது பகவான் மீது குரு பகவானோட பார்வை விழுகிறதால உங்களுக்கு இது நாள் வரையிலும் குடும்ப விஷயங்கள் சிக்கல் மேல் சிக்கலா இருந்துச்சு. வருமானமே இல்லாம ரொம்பவும் வாடி போய் இருந்தீங்க. அந்த பிரச்சனை இனி இருக்காது. வருமானத்துக்கு குறையில்லாத விதத்தில் இனி வாழ்க்கை செழிப்பா போக ஆரம்பிக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் இப்போ உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களோட தந்தையின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துங்க. தாயின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துங்க. உங்கள் துணையோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது மிகவும் ரொம்ப நல்லது. என்னடா சொந்தம் பந்தம் எல்லாரையும் சொல்லிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே நிலைமை உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. தாய், தந்தை மற்றும் உங்கள் துணை இவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது தான் இப்போதைய முக்கியமான கடமையாக இருக்க போகுது. நீங்களே எதிர்பாராத சூழலில் அவங்க மூலமாக உங்களுக்கு வீண் செலவுகளும் விரயங்களும் ஏற்படலாம். இது நாள் வரையிலும் ராசிக்கு 9ல் இருந்து பாக்கியங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. 10ல் குரு இருந்தா பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற பொசிஷன்ல இருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஒரு அப்டேட் இது கிடைக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலையில நீங்க கடனுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பண முடக்கம், சிக்கல்கள் உள்ளிட்டவைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். தாயோட இருந்து வந்த பிணக்குகளும் நீங்கும். தாயின் மூலமா ஆதாயம் ஏற்படும். தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். இது நாள் வரையிலும் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்பா, இந்த சண்டை எப்போதான் முடியும்? சண்டைகள் முடிஞ்சு நிம்மதியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பேசியே பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருந்தேன். தனக்குத்தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஒரு சில சிம்மராசிக்காரவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சிக்கல் மேல் சிக்கலை வளர்த்துக்கிட்டும் இருந்தாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. பேசியே இனி காரியம் சாதிப்பீங்க. மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. கிளைண்ட்ஸ் காரணமாக உங்களோட வளர்ச்சியும் அதீதமான முறையில் இருக்கும். வளர்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, குறையும் இருக்காது. நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் காண ஆரம்பிப்பீங்க. வீண் செலவுகள்லையும் போதை வஸ்துக்கள், சாராயம் உள்ளிட்டவைகளில் ஈடுபாடு காட்டாதீங்க.
வெளிப்படையா சொல்றதால யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். கள்ளத் தொடர்பு உள்ளிட்டவைகளையும் நீங்க ஈடுபடாம இருக்கிறது தான் இந்த சூழ்நிலையில உங்க கௌரவத்துக்கும் உங்களுடைய குடும்ப பெயருக்கும் நல்லதொரு மரியாதையை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த சூழல்ல 8ல இருக்கிற ராகு பகவான் இந்த மாதிரி சேட்டைகளை உங்களை செய்ய வைப்பாரு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா நீங்க செய்யற வேலையை விட்டுட்டு பெருசா ஆசைப்பட வச்சு உங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறதுல 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு உரிய சந்தோஷமே தனிதான். எனவே ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை பாருங்க, நேரங்காலம் பார்த்து இறங்குங்க. ராகு 8ல இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் குறுக்கு வழிகளை பின்பற்ற வைக்க முயற்சி செய்வாரு. கடைசியில அது முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல மாறிடும். கவனமா இருந்து எதையும் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது அமைதியா இருந்து காரியம் சாதிக்கிறது தான். யாரை நம்பியும் நீங்க ஜாமீன் கொடுக்காதீங்க. யாரை நம்பியும் பணத்துக்கான சியூரிட்டி ஒப்பந்தங்களில் கையெழுத்துறது உள்ளிட்டவைகளை மற்றவங்களுக்காக செய்யாதீங்க. உங்களுக்கு ஒன்றுனா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேர பயணங்களால மிகப்பெரிய அளவுல தொல்லைகளைத்தான் நீங்க சந்திப்பீங்க. பெரிய அளவிலான லாபங்கள் இரவு நேர பயணங்களால உங்களுக்கு ஏற்படாது. இதை மனசுல வச்சு நீங்க செயல்படுவது ரொம்ப நல்லது. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. இவர் இப்படின்ற பட்சத்துல கேது பகவான் 2ல இருக்காரு. சாப்பிட்ற சாப்பாடை கூட நிம்மதியா சாப்பிட முடியல. எதை சொன்னாலும் வீட்டுல பிரச்சனை. நம்ம வாயை திறந்தாலே வீட்டுல வம்பு வழக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எதுக்கு வம்புன்னு வாயை மூடிட்டு இருந்தீங்க. இனி நீங்க என்ன பேசினாலும் அது நல்ல விதமா புரிஞ்சுக்குவாங்க. நல்ல விதமா தான் பேசவும் செய்வீங்க. நல்ல உணவு கிடைக்கும். நிம்மதியா சாப்பிடுவீங்க. ஒருத்தர் எப்ப நிம்மதியா சாப்பிடுவாருன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பட்சத்துல தான். அல்லது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் உடல் நலமும் இருக்கின்ற பட்சத்துல தான் ஒருவரால் நிம்மதியாவே சாப்பிட முடியும். இதனால் வரைக்கும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்த நீங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு துணையா நிற்பாங்க. படிப்புல நல்லதொரு வளர்ச்சியை அடைவீங்க. வேலை தேடி அலையிறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள்ல கொழுப்பு கட்டிகள் உள்ளிட்டவை வராம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்று உபாதைகள் வராம பார்த்துக்கோங்க. அதே போல கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாம நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற வரட்டு பிடிவாதம்லாம் வேணாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க துணை உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களை புரிய வைக்க முயற்சிகளை மேற்கொள்வாரு. கண்டிப்பா அதையும் செய்வாரு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா சிம்ம ராசி மீது இருக்கிற குரு பகவானோட பார்வை கன்னி ராசிக்கு போறதால உங்க ராசி டைரக்டா சனி பகவான் கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால எதையும் யோசிச்சு செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்னது போலதான் உங்களோட உடல் நலம், உங்க துணையோட உடல் நலம், தாய் தந்தையோட உடல் நலம், இதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. மற்ற எல்லாமே சுகபோகமா இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க சிம்ம ராசிக்கு 183% மேன்மைகளும் நன்மைகளும் தாங்க நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட காவல் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.